ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் பெஸ்ட் மைன்கிராஃப்ட் செட்டிங்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு செட்டிங் என்ன அப்படின்னா, செட்டிங்ஸில் போய்ட்டு ஸ்டோரேஜில் போய்ட்டு அப்ளிகேஷன் அப்படின்னு இருந்ததுன்னா அதை எக்ஸ்டர்னலில் மாற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை உங்களோட ஸ்டோரேஜ் அப்ளிகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய வேல்டு நீங்கள் கேமை இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி ஏற்றுறப்போ டிலீட் ஆகிடும். அதுவே அது எக்ஸ்டர்னலில் இருந்தது அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸில் ஸ்டோர் ஆகும். அப்படின்னா நீங்கள் கேமை இன்ஸ்டால் பண்ணி திருப்பி ஏற்றுறப்போ உங்களோட வேல்டை ரிகவர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, நெக்ஸ்ட்டு செட்டிங் என்ன அப்படின்னா, செட்டிங்கில் டச்சில் வந்துடுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கண்ட்ரோல் மோடுன்னு சொல்லியிருக்கும். 3 விஷயம் இருக்கும். ஒன்று ஜாய்ஸ்டிக் அண்டு டேப் பண்றது. இது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு டாஸ்கர் இருக்காது. டாஸ்கர்னால் அந்த மத்தியில் இருக்குங்க ப்ளஸ் மாதிரி அதுதான். இது இருந்ததுன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ரீ ஃபயர் பப்ஜி கேம்ஸ் தெரியும். டாஸ்கர் தான் கரெக்டாக ஒரு இடத்த வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை நீங்கள் எப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிராஸ்கர் இருக்காது. இப்போது கிராஸ்கர் இல்லாட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த இடத்த டச் பண்ணுறீங்களோ, அதாவது கிராஸ்கர் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துனாலும் டச் பண்ணிக்கலாம். அதுவே இதுனா கிராஸ்கர் கரெக்டாக ஒரு பிளாக்கில் வச்சு நீங்கள் அதை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இது எப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். ஓல்டு கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வரும். அதுவே இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு நியூ கண்ட்ரோல்ஸ் வரும். இதுனா ஓல்டு கண்ட்ரோல்ஸ் வரும். இதுலேயும் நம்மளால் கிராஸ்கர் வச்சுக்க முடியும். அது எப்படின்னா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதிலே டச்சில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்பிட் கண்ட்ரோல்ஸ்னு இருக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஸ்கர் வந்துடும். நான் இப்போதைக்கு இதையே வச்சிடுறேன். ஓகேவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்துக்கோங்க. வீடியோவில் போய்ட்டு ஹைட் பேப்பர் டோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா, இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே காட்டும். நான் ரன் பண்ணுறப்போ என்ன பண்ணாலுமே அது அந்த ஓரத்தில் காட்டும். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படின்னா அதே மாதிரி வீடியோ பார்த்துக்கோங்க. நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பாக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளாசிக்னு மாற்றிக்கோங்க. இது என்ன செட்டிங் அப்படின்னா, இது வந்து இடத்துல உங்களுக்கு காட்டும். இது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கிளாசிக்லனா. அதுவே உங்களுக்கு பாக்கெட்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். எனக்கு அதையும் காட்டுறேன். உங்களுக்கு பாக்கெட்னால் இந்த மாதிரி இருக்குது. அதுவே உங்களுக்கு கிளாசிக்னால் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களோட இன்வென்ட்ரி எல்லாமே தனியாக கட் பண்ணுறோம். இந்த இன்வென்ட்ரி வந்து இங்கே வந்துடும். அடுத்து இந்த இடத்துல கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பாக்கெட்டை விட கிளாசிக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிராஃப்டிங் டேபிள்லேயுமே அது சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து பாக்கெட்லேருந்து நீங்கள் கிளாசிக் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வீடியோவில் வச்சுக்கோங்க. இது வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, இந்த லோ அண்ட் பேஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய வியூ பாப்பிங், கேமரா ஷேக், ரெண்டர் கிராஃபிக்ஸ், ஸ்பேஸ் மியூட்டு, ஃபேன்சி கிராஃபிக்ஸ், முக்கியமாக ஃபேன்சி கிராஃபிக்ஸ் இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆஃப் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கொஞ்சம் லோவாகும். பட் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த லோ அண்ட் டிவைஸ் வச்சுருக்கவங்கலாம் இதை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க் செட்டிங் தான். இதில் அலோ மொபைல் டேட்டா ஃபார் ஆன்லைன் பே இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, அது மட்டும்தான். அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் சர்வர்ஸ் எல்லாம் விளாட்றீங்க, ஏதாவது ஒரு சர்வரில் போய் விளாட்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் மொபைல் டேட்டா வச்சு நீங்கள் விளாட்றீங்க அப்படின்னா நீங்கள் இதை வச்சு தான் விளையாடி ஆகணும். ஓகேவா? அதர் கேம்ஸ் ஏதாச்சும் ஒரு சர்வர் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் ப்ளே பண்ண முடியும். பண்ணேன் நான் இதுக்குள்ளே போகிறேன், இப்போ 5 சர்வருக்குள்ளே போகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் மொபைல் டேட்டா போட்டதுனால தான் எனக்கு உள்ளே கூப்பிட்டு போகுது. ஓகேவா? இல்லாட்டி எனக்கு வந்து அது உள்ளே போகாது. அதிலே கேட்கும் மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் இருக்கீங்க, அதனால் நீங்கள் உள்ளே போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். அதுக்கு நான் எஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், அதாவது டச்சில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வைப்ரேட் வென் பிரேக்கிங் பாக்ஸ் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு முறை ஒரு பிளாக்கை நீங்கள் பிரேக் பண்ணும்போதும் அது வைப்ரேட் ஆகும். அது வைப்ரேட் ஆனால் என்ன ப்ரோ நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வைப்ரேட் ஆகிறதுனால உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா இந்த வைப்ரேட் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா ஹிடன் ஜாய்ஸ்டிக் யூஸு விசிபிள் ஜாய்ஸ்டிக், அதாவது நான் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா செட்டிங்கு, இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு நீங்கள் விளாட போகிறீங்க, ஓல்டு கண்ட்ரோல் வேண்டாம் நியூ கண்ட்ரோல் தான் வேணும் அப்படின்னா அந்த ஜாய்ஸ்டிக் வச்சு விளாட்றப்போ இந்த இடத்துல 3 ஆப்ஷன் இருக்குது. விசிபிள் ஜாய்ஸ்டிக், ஹிடன் ஜாய்ஸ்டிக் அண்டு ஹிடன் ஜாய்ஸ்டிக் அன்யூஸ்டு.
இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் வந்து தெரியக்கூடாது அப்படின்னா ஹிடன் ஜாய்ஸ்டிக் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஜாய்ஸ்டிக் தெரியணும் நான் யூஸ் பண்ணுறப்போ அப்படின்னா இதுக்குமே வச்சுக்கலாம். ஓகேவா? வேறு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்ன அப்படின்னா கேமரா சென்சிட்டிவிட்டி வந்து நீங்கள் இதில் வச்சு வச்சுக்கலாம். இது இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக திருப்பினால் ரொம்ப திரும்புது, இல்லை நான் கஷ்டப்பட்டு திரும்ப மாட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்றப்ப நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம். அதில் இருந்த மாதிரியே 50 வச்சுருறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ வச்ச நவம்பரில் ஸ்டார்டிங்கில் வச்ச இந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்குது. எனக்கு வந்து இது பிடிக்கல, எனக்கு வேறு இடத்துல வைக்கணும். ஆனால் இந்த இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இந்த பட்டன் ஒர்க் ஆகலை. இது ஒர்க் ஆகாததுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து இங்கே வச்சு உங்களால் யூஸ் பண்ண முடியாது, ஒரு வேல்டுக்குள்ளே வச்சு தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது உங்களால் அதுக்குள்ளே வச்சு கஸ்டமைஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து இதில் வந்து செட்டிங்குள்ளே போய்ட்டு இப்போ நான் டச்சுக்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டன் வந்துடும். ஓகேவா? இப்போ எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பட்டன் வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். அடுத்து இதில் வந்து ஒப்பாசிட்டி இருக்கும். இதை வச்சு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பட்டன் விசிபிளாக தெரியும். இல்லை எனக்கு அது பட்டன் தெரிய வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி அப்ளை டு ஆல் பட்டன்னா எல்லா பட்டனுக்கும் இதே மாதிரி வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு இந்த இருக்கிற எந்த பட்டன் வைக்கணுமோ வச்சுக்கலாம். ஒரு சைஸ் வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். இதுக்காக தான் இது. இதுக்கு நீங்கள் வேல்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரும். ஓகேவா? அப்புறமா ஒரு போனஸ் டிப்பு நான் சொல்லித்தரேன். என்னென்னா நீங்கள் செட்டிங்கில் வந்து ஒரு வேல்டில் வந்து இந்த இடத்துல ஷோ கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஷோ கோஆர்டினேட்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷோ கோஆர்டினேட்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றது காட்டும். ஓகேவா? இருக்கிற நம்பர் ஒருவேளை நீங்கள் மல்டிப்ளேயர் விளையாட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் சொன்னீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு இது பண்ணிக்கலாம். அதாவது நான் இப்படி நகர்ந்தேன் அப்படின்னா இந்த நம்பருக்கு வரும், அதுவே நான் இப்படி நகர்ந்தேன் அப்படின்னா இந்த நம்பருக்கு வரும் போகிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.